இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எத்தனை மார்க் வருது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, 2023ஆம் ஆண்டின் சிறந்த வீரருக்கான லாரியஸ் விருதினை பெற்றவர் யார்? 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரருக்கான லாரியஸ் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் நோவக் ஜோகோவிச். ஆன்சர் நோவக் ஜோகோவிச். இனி இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் எந்த மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில். ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். 2023இல் இயற்கை பேரிடரால் எந்த நாடு மோசமாக பாதிக்கப்பட்டதாக உலக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது? 2023இல் இயற்கை பேரிடரால் எந்த நாடு மோசமாக பாதிக்கப்பட்டதாக உலக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது? ஆன்சர் இந்தியா. ஆன்சர் இந்தியா. இனி நான்காவது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் நம்பர் 1 டேபிள் டென்னிஸ் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? இந்தியாவின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனை என்ற பெருமையினை பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஸ்ரீஜா அகுலா. ஆன்சர் ஸ்ரீஜா அகுலா. இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். பாதுகாப்பு துறைக்கு கடந்த ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பாதுகாப்பு துறைக்கு கடந்த ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4வது இடத்தில் உள்ளது. ஆன்சர் 4வது இடத்தில் உள்ளது. இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் எந்த ஆண்டு அதிவேக புல்லட் ரயில் அறிமுகமாக உள்ளது? இந்தியாவில் எந்த ஆண்டு அதிவேக புல்லட் ரயில் அறிமுகமாக உள்ளது? ஆன்சர் 2026ஆம் ஆண்டு. ஆன்சர் 2026ஆம் ஆண்டு. இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டின் லாரியஸ் விருது பெற்ற ஐடானா பொன்மட்டி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? 2023ஆம் ஆண்டின் லாரியஸ் விருதினை பெற்ற ஐடானா பொன்மட்டி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கால்பந்து. ஆன்சர் கால்பந்து. இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். சர்வதேச டேபிள் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சரத் கமல் எத்தனையாவது இடத்தை தக்க வைத்துள்ளார்? சர்வதேச டேபிள் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சரத் கமல் எத்தனையாவது இடத்தை தக்க வைத்துள்ளார்? ஆன்சர் 37வது இடம். ஆன்சர் 37வது இடம். இனி 9வது கேள்வி பார்க்கலாம். கால்பந்து வீரர் ஜூட் பெலிங்கம் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கால்பந்து வீரர் ஜூட் பெலிங்கம் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இங்கிலாந்து. ஆன்சர் இங்கிலாந்து. இனி 10வது கேள்வி பார்க்கலாம். பாதுகாப்பு துறைக்கு கடந்த ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? பாதுகாப்பு துறைக்கு கடந்த ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது?
ஆன்சர் அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. அவ்வளோதான், 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.